என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவேன். இன்னல் யாவும் அகன்ற புதுமை மன்னரவர் மகிமையே. என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவேன். இன்னல் யாவும் அகன்ற புதுமை மன்னரவர் மகிமையே. பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். மனிதன் வாழ உலகில் தேவன் மகிமையாவும் துறந்தார். மனிதன் வாழ உலகில் தேவன் மகிமையாவும் துறந்தார். இனிதாய் நாமும் புதிதாய் வாழ்வு பெறவே இயேசு பிறந்தார். கனிவாய் நமது இதயம் தேடி இதமாய் வந்து அமர்ந்தார். என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவேன். இன்னல் யாவும் அகன்ற புதுமை மன்னரவர் மகிமையே. பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். கவலை என்னை அணுகும் போது துணையாய் தாமும் வருவார். கவலை என்னை அணுகும் போது துணையாய் தாமும் வருவார். துயராய் துயரம் வாழ்வில் வீசும் அருகில் நின்று காப்பார். இமைகள் கண்ணை காக்கும் தேவன் அதுபோல் என்னை காப்பார். என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவேன். இன்னல் யாவும் அகன்ற புதுமை மன்னரவர் மகிமையே. என்ன சொல்லி தேவன் அன்பை பாடி நன்றியுடன் மகிழுவேன். இன்னல் யாவும் அகன்ற புதுமை மன்னரவர் மகிமையே. பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மனதில் உதித்தார். அன்பார்ந்த நேயர்களே, யாரிவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் நிகழாதா என்று ஏங்குபவர்கள் அநேகர். நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் என்றும் இது ஒருபோதும் மாறாது என்ற நிலைக்கு வந்தவர்களும் அநேகர். வாழ்க்கையை நடைபிணமாக கழித்து கொண்டிருக்கிறவர்களும் அநேகர். இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வாழ்ந்தபோது அவரால் வாழ்க்கை மாற்றம் பெற்ற ஒருவருடைய அனுபவத்திலிருந்து வாழ்க்கை மாற்றத்தை தரக்கூடியவரை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு அறிமுகப்படுத்த வருகிறார் திரு சதீஷ் அவர்கள். யார் இவர் என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலயமாக உங்களை சந்திக்கிறதுலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் கூட எங்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு மனுஷர்களுடைய வாழ்க்கையில பொதுவான கேள்வி என்ன அப்படின்னா, இது மாறுமா? இந்த என் வாழ்க்கை இப்படியே இருக்கு,
நான் பிறந்தது என் குற்றமா? இது என் தலையெழுத்து. நான் இப்படிதான் வாழ்ந்து முடிக்கணும். மத்தவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்க. இதெல்லாம் மாறப்போறதே இல்ல. என் வாழ்க்கையில நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இதெல்லாம் மாறாது அப்படின்னு சொல்லிட்டு. இது உயிர் இருக்கிற வரைக்கும் அப்படியே போக வேண்டியதுதான் அப்படின்னு எத்தனையோ பேர் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம். இது தற்காலிகமான ஒரு மாற்றம் அல்ல. ஒரு நிரந்தரமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால், வேத புத்தகத்திலும் கூட பரிசுத்த வேதாகமத்திலும் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். அவன் வாழ்க்கை மாறவே மாறாது. ஜனங்கள் எல்லாம் முடிவு பண்ணினார்கள், நீ இப்படிதான் சாகும் வரை இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் அன்றைக்கு ஒரு நாள் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு. அது என்ன வாய்ப்பு? அவன் யார்? என்ன மாற்றமடைந்தான் என்பதை பார்க்கலாமா? பரிசுத்த வேத புத்தகத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 18ஆம் அதிகாரம் 35வது வசனம் முதல் 43வது வசனம் வரையுமாக பார்வையற்ற பிச்சைக்காரனை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவனை பார்க்கும் பொழுது வேத புஸ்தகம் எழுதப்பட்ட சத்தியமான ஒரு வேத எழுத்து. இது எதையெல்லாம் நடந்ததோ அதை அப்படியே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இங்கே நாம் பார்க்கிறது, அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும் பொழுது பார்வையற்ற ஒருவன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். இங்க நான் வாசிக்கிறது, பார்வையற்றவன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் பிறவியிலிருந்தே பார்வையற்றவன், ஊனமாய் பிறந்தான் என்று சொல்லி, உன்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான். நீ ஊனனாய் பிறந்தது நிமித்தமாக, பார்வையற்றவனாய் பிறந்தது நிமித்தமாக நீ வேற எந்த வேலைக்கும் தகுதியுள்ளவன் அல்ல என்று சொல்லி பிச்சை எடுப்பதற்காக மனிதர்களால் உட்கார வைக்கப்பட்டவன். மனிதர்களால் அவனுடைய முடிவு தீர்மானிக்கப்பட்டது. மனிதர்கள் அவனுடைய ஆழ்மனதில் பதித்து விட்டார்கள், நீ சாதாரண மனிதனை போல் அல்ல என்று சொல்லி அவனுடைய ஆழ்மனதில் நீ இப்படிப்பட்டவன் தான், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ இந்த வேலையை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி மனிதர்கள் தீர்மானித்தார்கள். ஆனால் அவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் தான். எத்தனையோ வருடங்களாக பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் அன்றைக்கு ஒரு நாள் வேதவசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் கடந்து போகிற சத்தத்தை அவன் கேட்டு என்ன நடக்கிறது என்று விசாரித்தான். பொதுவாகவே பிச்சை எடுக்கிறவர்கள் விசாரிப்பது இல்லை. ஆனால் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அம்மா ஐயா என்று சொல்லி பிச்சை போடுங்கள் என்று சொல்லியும், பசியா இருக்கிறேன், வாழ்வாதாரமே இதுதான் என்று சொல்லி தன்னுடைய குறைகளை வைத்துதான் மற்றவிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சுவார்கள், பணத்துக்காக கெஞ்சுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே நடக்கவில்லை. மாறாக அந்த நாளிலே அவன் விசாரித்தான். அன்றைக்கு அவன் விசாரித்ததே அவனுடைய வாழ்க்கையை மாற்றினதாக தான் அங்கே பார்க்க முடியும். ஆனால் ஜனங்களிடத்துல கேட்டான் இல்லையா, ஐயா என்ன சத்தம் இருக்கிறது, யார் வருகிறார்கள் என்று கேட்டபோது சிலர் அங்கே சொன்னார்கள், இயேசு வருகிறார் என்று சொல்லி சொன்னார்கள். கொஞ்சம் கடந்து போகும் பொழுது இன்னும் கொஞ்ச நேரத்துல கேட்டான், ஐயா யார் வருகிறார்கள் என்று சொல்லி கேட்டபோது சிலர் சொன்னார்கள், நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்டான். நல்லா கவனிச்சீங்களா? ரெண்டு விஷயத்த மக்கள் சொல்றாங்க, ரெண்டு பெயரை மக்கள் சொல்றாங்க. என்னென்ன பெயர் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு இயேசு வருகிறார் என்று ஜனங்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு சிலர் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று சொல்லி சொன்னார்கள். இயேசு என்றால், இயேசு இந்த பிறப்பிலே இந்த உலகத்தில் அவர் பிறந்த போது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தான் இயேசு. நசரேனாகிய இயேசு என்றால், இந்த இஸ்ரவேல் என்கிறதான அந்த ஊரிலே அவர் நாசரேத்து என்கிற பட்டணத்திலே அந்த வளர்ந்தவராய் இருந்தார் என்பதற்கான அடையாளமாக தான் நசரேனாகிய இயேசு என்று சொல்லி பொருள்படுகிறது. கேள்விப்பட்ட இந்த ரெண்டு காரியங்கள் இந்த உலகத்துல எல்லாரும் நம்புவது உண்மைதான் இல்லைங்களா? என்ன நம்புறாங்க? இயேசு என்கிறதான ஒரு மாமனிதன் பிறந்தார் என்று நம்புகிறார்கள். அவர் இந்த உலகத்தில் வளர்ந்தார் என்று நம்புகிறார்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களே ஒருவராக, மாமனிதர்கள் ஒருவராக தான் இந்த இயேசுவை எல்லாரும் பார்க்கிறார்கள். ஆனால் இந்த கேள்விப்பட்ட குருடனாய் பிறந்தவன், பார்வையற்றவன், இந்த இயேசுவை முன்பாக பார்த்திராதவன், கேள்விப்பட்ட இந்த இரண்டில் ஒன்றை நோக்கிதானே அவன் கூப்பிட்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி கூப்பிடாமல் இயேசு என்றும் அழைக்கவில்லை, மாறாக நசரேனாகிய இயேசு என்று அழைக்கவில்லை. எப்படி கூப்பிட்டான் என்று தெரியுமா? பாருங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். எவ்வளவு பெரிய விஷயம்!
இந்த தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுறது யார் சொல்லி கொடுத்தா? யாருமே சொல்லி கொடுக்கல. ஆனால் இவன் கூப்பிடுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி சொன்னான். இந்த தாவீது குமாரன் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன? அவன் மேசியா. இந்த உலகத்தில் இயேசு என்கிற திருநாமத்தில் வரப்போகிறதான தெய்வம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அவர் இந்த உலகத்தை, முழு உலகத்தையும் ஆட்சி செய்கிறவர். மேசியா என்று சொன்னால் அவர் ராஜாவாய் இருக்கிறார். அவர் சகலவற்றையும் படைத்தவராய் இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மனிதனை படைத்தவர், உன்னையும் என்னையும் படைத்தவர், இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்ததான தெய்வமாய் இருக்கிறார் என்பதனுடைய பொருள் தான் என்ன அப்படின்னு சொன்னா மேசியா என்பது. ஆனால் இவன் கூப்பிடுகிறது இயேசு என்று மட்டுமல்ல, நசரேனாகிய இயேசு என்று மட்டுமல்ல, அவன் அன்றைக்கு கூப்பிட்டது இயேசுவே தாவீதின் குமாரன், இயேசுவே மெய்யான தேவன், இயேசுவே எங்களை ஆள வந்தவர், இயேசுவே எங்களை சுகம் கொடுக்க வந்தவர், இயேசுவே இந்த உலகத்தில் வரப்போகிறதான மேசியா என்பதை அறிக்கை செய்தான். அன்பான பிள்ளைகளே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் நம்புகிறது என்ன அப்படின்னு சொன்னா, அவர் இந்த உலகத்தில் வந்தார், இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்று சொல்லி நம்புகிறார்கள். இங்க நாம் பார்த்தபோது பார்வையற்றவன் அன்றைக்கு அவரை பார்த்தது எப்படி என்று சொன்னால், அவரை தாவீதின் குமாரனாக, இவரே உலகத்தில் வரப்போகிற தெய்வமாக அவன் அறிக்கை செய்தான். பலர் நினைத்திருக்கலாம் அவனை அதட்டினார்கள், பேசாதே என்று அதட்டினார்கள். நிறைய பேர் நினைத்திருக்கலாம் பார்வை உள்ளவர்கள் குறையோடு அல்ல, பார்வை இல்லாதவர்கள் சாபமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நினைத்திருக்கலாம். இல்லை இல்லை இல்லை, பார்வையற்றவர்களோ, பார்வை இருக்கிறவர்களோ, குறை உள்ளவர்களோ, குறை இல்லாதவர்களோ, அதல்ல இங்கே முக்கியம். ஆனால் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்வதும் இந்த உலகத்தில் சாவதுமே மிகப்பெரிய ஒரு சாபமாய் இருக்கிறது இல்லையா? மனக்கண்கள் குருடாகி நல்லா பார்த்துட்டு மற்றவங்க சொல்றதை கேட்டுட்டு ஏன் கண் போன பார்வையில வாழ்ந்துட்டு கடவுள் யாருன்னு தெரியாமல் அறியாமையில் வாழ்வது என்னுடைய சாபமாக தானே இருக்கிறது இல்லையா? அன்றைக்கு கண் பார்வை இல்லாதவன் மனக்கண்கள் திறக்கப்பட்டவனாய் இயேசுவை அவன் கூப்பிட்டது இவரே தெய்வம், இவரே மேசியா, என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் அவர்தான் என்று சொல்லி அறிக்கை செய்தான். அப்படி அறிக்கை செய்த போது இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் அழைத்து கொண்டு வர சொன்னார். அவர்கள் திடப்பட்டு அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அங்கே பார்க்கும் பொழுது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கு. இயேசு கேட்கிறாரே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார் என்று கேட்டார். பல நேரங்கள்ல கடவுள் உங்ககிட்ட, நம்ம கிட்ட வந்து உனக்கு என்ன வேணும் நீ கேளு நான் தரேன் அப்படின்னு சொன்னாருன்னா எத்தனையோ பேர் கேட்கறதுக்கு ரெடியா தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தருணம் வராதா அப்படின்னு தான் நம்ம ஆவலா இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம கேட்கிறோம்னா என்ன கேட்கலாம்? ஒரு வீடு கேட்போம், ஒரு வேலை கேட்போம், திருமணம் ஆகலையா ஒரு பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணும்னு சொல்லி கேட்போம், வாழ்க்கை செட்டில் ஆகணும்னு கேட்போம், நிரந்தரமான நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கணும்னு கேட்போம், ஆரோக்கியம் வேணும்னு கேட்போம். இதெல்லாம் கேட்கிறோம் இல்லையா? இதெல்லாம் இந்த உலகத்துல பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் கடவுள் கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இவன் கேட்கல, ரொம்ப நாளா நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன், என் நிலைமையை மாத்துங்க, மற்றவங்க முன்னாடி நான் ரொம்ப நல்லா வாழணும், நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், டெய்லி புது ட்ரெஸ் எல்லாம் போடணும், உலகத்தையே சுத்தி வரணும், சாதிக்கிறவனா மாறணும், அப்படியெல்லாம் அவன் கேட்டு கடவுள்கிட்ட நேரத்தை வீணடிக்கவே இல்லை. இன்னொரு பக்கத்துல சிலர் இப்படி கேட்கிறார்கள், கடவுள் மட்டும் என் முன்னாடி வந்து நின்னாருன்னா நான் நிறைய கேட்கணும்னு இருக்கேன். ஆமால, நிறைய பேர் கேட்கிறாங்க. என்ன தெரியுமா கேட்கிறாங்களா? என்னையே இந்த இடத்துல பிறக்க வச்சுங்க, என்னையே இப்படி பிறக்க வச்சுங்க, நான் ஏன் அவங்கள போல இல்லை, நான் ஏன் இவங்கள போல இல்லை, நீங்க கடவுள்னா ஏன் இவ்வளவு நாள் நான் கஷ்டப்படும் போது எங்க இருந்தீங்க அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்கணும்னு இருக்காங்க இல்லையா? ஆனால் பிறவியிலிருந்தே குருடனாய் பிறந்தவன் அன்றைக்கு இயேசு அங்கே வந்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவரிடத்துல கோவப்பட்டோ முறுமுறுத்தோ கேள்விகளை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை வீணடிக்காமல் மனுஷனிடத்திலிருந்து வரக்கூடியதான எல்லா காரியங்களையும் தாண்டி அவன் கேட்டது, நான் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்டான். நியாயமான கோரிக்கை இல்லையா? மனுஷனாகிய நம்மிடத்தில் கடவுள் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்?
மனிதர்களால் வீடு தர முடியும், மனிதர்களால் பணத்தை தர முடியும், மனிதர்களால் நமக்கு பொருட்களை வாங்கி தர முடியும், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர முடியும், நாம் நமக்கே பல விஷயங்களை செய்து கொள்ள முடியும். ஆனால் கடவுளிடத்திலிருந்து மனிதர்கள் யாரும் தர முடியாத ஒன்றை கடவுள்கிட்ட நம்ம கேட்கணும் அப்படின்னு சொன்னா ஒன்னே ஒண்ணு கேட்க முடியும். கடவுள் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு வேணுங்க. ஏன் தெரியுமா வேணும்? பைபிள் சொல்லுது, பிசாசானவன் இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தினுடைய அதிபதியானவன் மனுஷனுடைய மனக்கண்களை கட்டி வைத்திருக்கிறான். இந்த உலகத்துல மனுஷனுடைய கண்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறதுனால, கடவுள் யார் என்று தெரியாததுனால தங்களுடைய பாவத்தில் உழன்று இருக்கிறார்கள். கண் போன போக்குல ஓடுறாங்க. நாங்க என்ன செய்யணுமோ நாங்க செய்ய முடியும்னு சொல்லிட்டு தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில யாரு பார்க்க முடியும், யாரு கேட்க முடியும், இது ஏன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இயேசு ஒரு நாள் உங்களுக்கு நியாயம் தீர்க்கக்கூடியவராய் வரப்போகிற மேசியாவாக வரப்போகிறார். ஆனால் அதற்கு முன்பாகவே இயேசு அந்த குருடனை தேடி வந்தார். எதற்கென்று தெரியுமா? அவருடைய கண் பார்வையிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக. அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான நண்பர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இயேசு இந்த உலகத்தில் வந்தது எதற்காக என்று தெரியுமா? உன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக, உன்னுடைய வாழ்க்கையில நிம்மதியை கொடுப்பதற்காக, உன் தலையெழுத்தை மாற்றுவதற்காக, உன் நித்தியத்தை மாற்றுவதற்காக இயேசு என்ற பெயரிலே மேசியா தெய்வம் இந்த உலகத்திலே வந்தார். உன்னை தேடி மட்டுமே வந்தார். உனக்காக சிலுவை மரத்திலே உன் பாவத்தை, என் பாவத்தை, நம்முடைய பாவங்களை எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டார். இந்த உலகத்திலே கல்வாரி சிலுவையிலே தன் ரத்தத்தை சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் இன்றைக்கு ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று. வேத புத்தகம் சொல்லுகிறது, பாவ மன்னிப்பை இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தினால் தருகிறார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேத புத்தகம் சொல்லுகிறது. அன்றைக்கு எத்தனையோ நாட்களாக பிச்சை எடுத்தவன், கண் பார்வை குருடனாய் இருந்தவன், சரியான நேரத்திலே, சரியான இடத்திலே, சரியான தருணத்தை பயன்படுத்தி கொண்டு இயேசுவை தெய்வமாய் அறிக்கையிட்டு தன்னுடைய தேவையை அவன் சொன்னபோது இயேசு சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு அவருக்கு பின் சென்றான் என்று வாசிக்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். இல்லைங்களா? ஒரு அழகான காரியம். இந்த உலகத்திலே இயேசுவால் மட்டும்தான் பாவ மன்னிப்பை தர முடியும். இயேசுவால் மட்டும்தான் உங்களுக்கு சந்தோஷத்தை தர முடியும். இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் செய்த அத்தனை காரியங்களிலும் இருந்து உங்களுக்கு குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலையும் அவரால் தர முடியும். அவன் பார்வை அடைந்து அவருக்கு பின்னாக சென்றான். இயேசு கேட்டது என்ன தெரியுமா? என்னை விசுவாசிக்கிறாயா? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இல்லையா? ஒரு அழகான வார்த்தை. இன்றைக்கு உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து உங்களை தேடி வந்த இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். அதற்கு தேவை என்ன தெரியுமா? விசுவாசம் மட்டுமே. ஆண்டவரே, இயேசுவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நீர் இந்த உலகத்திலே பிறந்தவர், நீர் இந்த உலகத்திலே வளர்ந்தவர், ஆனால் இந்த உலகத்தை ஆட்சி செய்தவர், இந்த உலகத்தில் எனக்காக, என் பாவத்துக்காக இந்த உலகத்தில் வந்து மரித்த ஆண்டவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் பாவத்தை மன்னியும், என்னுடைய மனக்கண்களை திறந்தள்ளும். நான் உம்மை பார்க்க, சந்தோஷத்தை அனுபவிக்க, உம்மோடு கூட நடக்க எனக்கு கிருபையை தாரும் என்று சொல்லி யார் ஒருவர் இந்த இயேசுவினிடத்தில் வருகிறார்களோ அவர்களுக்கு அவர் சந்தோஷத்தையும் நிம்மதியும் பாவ மன்னிப்பையும் தருகிறார். அன்று முதல் அவர்கள் இயேசுவோடு கூட, உண்மையான மெய்யான இயேசுவோடு கூட தங்களுடைய வாழ்க்கையின் பிரயாணத்தை அவர்கள் நடத்த முடியும். இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்க தேவன் தாமே உங்களுக்கு கிருபை தருவாராக. நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி.
என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். இயேசு வாக்களித்த பரிபூரண வாழ்வை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் தினமும் வேதம் வாசித்து ஜெபிப்பதன் மூலம் அவரோடு தொடர்பு கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கைக்காக அவர் வைத்துள்ள அற்புதமான திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை நேசித்து அவரை பின்பற்றுகிறவரிடம் தொடர்பு கொள்ளுங்கள். இறுதியாக அவருடைய அற்புதமான வாக்குத்தத்தங்களை எப்பொழுதும் நினைவு கூறுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவை, உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிறதான சகோதர சகோதரிகள், நண்பர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை மாறாதா, என்னுடைய வாழ்க்கையுடைய தலையெழுத்து மாறாதா என்று சொல்லி நான் செய்த பாவத்தினுடைய குற்ற உணர்ச்சி என்னை நெருக்குகிறதே, என்னுடைய பாவத்தினுடைய வெட்கம் என்னை சூழ்ந்திருக்கிறதே என்று சொல்லி பல நேரங்கள்ல இதிலிருந்து யார் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும், என்னை யார் சுகப்படுத்த முடியும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறவர்கள், அலைந்து கொண்டிருக்கிறவர்கள், தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி, இயேசு மட்டுமே. இதை கேட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மெய் தெய்வமாய் விசுவாசித்து அந்த விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்து தரக்கூடிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள இரக்கம் பாராட்டுங்க. நல்ல ஒரு தீர்மானம் எடுக்க உதவி செய்யுங்க. அதனால் அவருடைய வாழ்க்கை முழுவதும் மாறுவதற்கு, உம்மோடு கூட அவர்கள் தங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிப்பதற்கு உதவி செய்யுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே ஜெபித்து வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ்வுண்டு, மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வுண்டு. கசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ்வுண்டு, மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வுண்டு. சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு, சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு. சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு, சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு. காரியம் ஒன்றும் வாய்க்கலையோ, கவலைகள் உன்னை வாழ
வாட்டியதோ, காரியம் ஒன்றும் வாய்க்கலையோ, கவலைகள் உன்னை வாட்டியதோ, வாழ்க்கையின் எல்லையில் வந்திட்டாயோ, பயங்களும் உன்னை சூழ்ந்திட்டதோ. சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு, சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு, சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு, சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு. வியாதியின் வேதனை பெருகியதோ, பலவீனத்தால் நீ சோர்வுற்றாயோ, வியாதியின் வேதனை பெருகியதோ, பலவீனத்தால் நீ சோர்வுற்றாயோ, ஆதரவானோர் கைவிட்டாரோ, ஆயுளை எண்ணி கலங்கிட்டாயோ. சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு, சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு, சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு, சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு. வருத்தமும் பாரமும் சுமக்கின்றாயோ, வருந்தி அன்பாய் இயேசு அழைக்கின்றாரே. வருத்தமும் பாரமும் சுமக்கின்றாயோ, வருந்தி அன்பாய் இயேசு அழைக்கின்றாரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களினா ஆதரவாய் உன்னை அணைத்திடுவார். சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு, சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு, சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு, சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு. பயம் உன்னை வாட்டிடுதோ, மரணத்தை சிலுவையில் ஜெயித்த சூதன். மரண பயம் உன்னை வாட்டிடுதோ, மரணத்தை சிலுவையில் ஜெயித்த சூதன். நித்திய ஜீவன் உனக்களிப்பா, இன்னும் ஏன் தாமதம் நம்பிடுவாய். சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு, சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு, சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு, சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு. கசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ்வுண்டு, மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வுண்டு. கசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ்வுண்டு, மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வுண்டு. சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு, சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு, சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு, சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு. பர்த்திமேயு என்ற குருடன் இயேசு கிறிஸ்து தனக்கு பார்வை கொடுக்க முடியும் என்று நம்பி அவரிடம் கேட்டபோது இயேசு கிறிஸ்து அவனுக்கு பார்வை கொடுத்து அவன் வாழ்க்கையை மாற்றினார் என்று கேட்டோம். நம்மையும் தெய்வத்திடம் சேர முடியாமல்
நம்மை ஆன்மீக குருடராக மாற்றியிருக்கும் பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவிக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். மரித்து இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களுடைய மன கண்களை திறந்து அவரை அறிந்து கொள்ளும் ஸ்லாக்கியத்தை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உண்மையான தெய்வத்தை அறிந்து வாழ்க்கை மாற்றம் பெற விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவினால் மனக்கண்கள் திறக்கப்பட்டு உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்வதால் கிடைக்கும் உண்மையான மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கும் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.